யாரும் இன்னைக்கு வரல. இப்ப என்ன தப்பா சொன்னேன்? யாரும் கொஞ்சமா சாப்பிட மாட்டியா? அப்படித்தானே? சுத்தமா சாப்பிட மாட்டான். சுத்தமாவே கிடையாது. ஆமா அண்ணே, தப்பா சொல்லுவானே. ரொம்ப வெகுபாடு திருவிழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த திருவிழாவில் நாடகம் பார்க்கணும் ஒரு கம்பெனி வந்திருக்கும். போன வருஷம் இந்த ஊர் திருவிழாவோட எவனாவது ஒருத்தன் தண்ணியை போட்டு கொக்கால ஒளி திட்டி இருப்பேன். அவனை தூக்கி போட்டு இந்த வருஷம் மிதிக்கணும்னு ஒரு கம்பெனி வந்திருக்கும். சரி, அப்படி யாராவது வந்திருந்தானு வைங்க, அவங்க பக்கம் கையை காமிச்சேன்னு சொன்னேன்னு வைங்க, தூக்கி போட்டு இதுல வச்சு மிச்சு போடுவாங்க, வாயில வச்சு. உங்க பக்கம் காமிச்சேன்னு நம்மளோட பிள்ளைகள் மன்னிச்சிருக்கு. அதனால தண்ணியை தான் போட்டு போட்டு தகராறு பண்ணாதீங்க. நீங்க தண்ணியை தான் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. கொட்டாக்கி பின்னாடி போய் தலைவட்டி ஆட்டாதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வந்தால் நிக்காதீங்க. அடே அப்பா, மியூசிக் பார்ட்டி அடி குமுக்கி எடுக்கிறல எப்படி ஆளு கிடைக்காம தெரியலாம். இந்த அளவுக்கு நீங்க வாசிக்கிறேன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த அளவுக்கு அண்ணன் மேக் ஷீட் போட்டுக்கறானே. மேக் ஷீட்காரனே கல்யாணம் ஆயிருச்சா? ஏன் ஏப்பா பொண்ணு பாத்திருக்கியா? அப்புறம் கள்ள பொண்டாட்டிய பாக்குற மாதிரியா பாக்குற? கொஞ்சம் நல்லாத்தியான் பாரு. விடிய வரைக்கும் நீ புருஷன் நான் முண்டாட்டி. யாரு புருஷன்? அவர் புருஷன் நான் முண்டாட்டி. ஏன் நீங்க மாத்தி பண்ண வேண்டியானே? இல்ல, தோதுக்கு தக்கன மாத்தி. நான் முண்டாட்டி இருக்கும்போது அவர் புருஷன் நான் முண்டாட்டி. யாருக்கு எப்படி தோத மாத்திக்கலாம். விடிய வை நீ எனக்கு இடையில பழகுற பழத விட்டு போறத கொட்டையை அத்து போறாங்க. உனக்கு முன்னாடி சாமானுக்கு கும்பிடுறாச்சா? அடேப்பா வானே கூட்டத்தை பத்தியலா? அடேங்கப்பா, அருமையான கூட்டம், அருமையான கூட்டம். கத்திரிக்காய் கூறு விடிச்ச மாதிரி இந்த அங்கன ஒரு கூறு, இந்த அங்க ஒரு கூறு, இந்த அப்படி ஒரு கூறு, என்ன ஒண்ணுமா சேர்ந்து நெருக்கி உட்காத்தா என்ன? எல்லாம் இடைவெளி விட்டா உட்காந்து இருக்கட்டும். வந்த வரவேற்பு கொடுத்துருவோம். பெரிய மதிப்பிற்கு மரியாதை பெரியவர்களை தாயிலோட தாமரையிலே பெரியவர் சென்ற வழியில் தவறாமல் சென்னுடைய இளைஞர்களை காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை புண்ணாங்க விவசாய மக்களை எதிர்கால இளைஞர்களை வருங்கால வாலிபர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைஞர் சார்பில் வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் நல்லபடியாக ஆரம்பிச்சாச்சு. நல்ல அருமையான கூட்டம். மாமா கூட்டத்தை பத்தி எப்படி பட கூட்டம்னு? அடே அப்பா, என்னைய பத்தி ஆத்தா மரல் இன்னைக்கு நல்லா வளைச்சு உட்காந்துருக்கு. ஆத்தா நல்ல ஆத்தா உட்காந்துருக்கு. இந்த ஆத்தாக்களை ஆத்தா இங்க நாடகத்தை பாரு, அங்க ஒரு நாடகத்தை மண்டே பொழந்துடைய பொழுது இங்க பாரு. ஆத்தா எல்லா ஆத்தா இங்க கவனிங்க. இத்தனை ஆத்தா இங்க நாடகம் பார்க்க வந்திருக்கீங்களே. சரி, உங்க வீட்டுல உங்க புருஷனுக்கு ராத்திரி 7 மணிக்கெல்லாம் நான் சோறு ஓடுறீங்க ஆயெல்லாம் கை தூங்க பார்ப்போம். உங்க வீட்டுல உங்க புருஷனுக்கா? ஓம் புருஷனுக்கா? அவங்க புருஷனுக்கு தாயா? என்னடா கேட்ட கேள்வி புரியலையா? ஆத்தா உங்களை தான் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. இத்தனை ஆத்தா இங்க நாடகம் பார்க்க வந்திருக்கீங்களே, உங்க வீட்டுல உங்க புருஷனுக்கு ராத்திரி 7 மணிக்கெல்லாம் நான் சோறு ஓடுறீங்க ஆயெல்லாம் கை தூங்கத்தா? என்ன மறுபடியும் ஓம் புருஷங்கிறா? அவங்க புருஷன்பா. அந்த டீம்லாம் இங்க இல்லப்பா. என்னடா ஒண்ணு கூட கைய தூக்கல? அங்க ஒரு அக்கா தூக்குச்சு, சிங்கப்பூர்ல இருப்பாரு ஒரு புருஷன் கைய கீழே ஒடிச்சு போச்சுக்கணும். இங்க எத்தனை அத்தா வந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் கைய தூக்கல? ஏன் தூக்கல? எந்த வீட்டுல ஃபுல்லா 7 மணிக்கு சோறு ஓடுறாங்க. இப்பதான் 6 மணிக்கே போட்டாங்கல்ல டிவில சீரியல். நாகினி, மோகினி, வெஞ்சலக்கினி, செம்புலுத்தி, இன்னொரு நாடகம் வந்திருக்கு கண்டார ஒளியா வண்டார ஒளியா. இது எவ்வளவு டிவியை பார்த்துட்டு வாயை பொழந்து உட்காந்துறது. நம்ம அளவுல சோறு தண்ணி இல்லாம தெரியாங்க. நாடகம் இல்லாம வச்சா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. சரி நீ அது விடிஞ்சிரு நீ சொல்லி முடிக்கிறக்குள்ள. சரி நான் வீட்டுக்கு போயிட்டேன். சரி போயிட்டு பார்த்துருவோம். வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பா பார்த்துட்டு வீட்டுக்கு போனேன். எங்க வீட்டு பார்த்துல எங்க அண்ணன் முன்னாடி பிள்ளைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு. பிள்ளைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு. எங்க அண்ணன் பார்த்தா ரொம்ப நேரம் புள்ள அழுதுச்சு. இந்தடி அந்த காலத்துல நான் அழுதுன்னு வை, எங்க அம்மா எனக்கு நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டும், பிள்ளைக்கு நீ நிலாவை காட்டி சோறு ஊட்டுன்னு மாட்டு கிளம்பி போயிட்டேன் வேலைக்கு. இந்த அம்மா போயிட்டு நிலாவை காட்டி சோறு ஊட்டி இருக்கு. முதவாது கொஞ்சம் அழுத புள்ள இருக்கிறதோட ஓவர் அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் என்ன காரணம்? இவனை வானத்துல இருக்க நிலாவை காட்டி சோறு ஊட்டுனா டிவில ஓடும்ல நிலா, அந்த சீரியலை பார்த்துட்டு வாயில வச்சு ஏத்த வேண்டிய சோற சூத்துல வச்சு ஏத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். அட பாவி. அப்புறம் புள்ள ஆடிக்காம என்ன பண்ணுவேன்? எதுக்கு சொல்ல வர்றேன்? எதுக்கு? சீரியல் பாக்குறது முக்கியம் இல்ல ஆத்தாக்களா. சீரியல் பாக்குற ஆத்தா கொஞ்சம் புரிஞ்சு அந்த அங்க ஒரு நாடகம் அதே அத்தா கோட்டு போட்ட காகோ இந்த இருக்கா இங்க வாரு. அங்கே ஒரு நாடகம் நடத்தி இருக்கேன். கோட்டு போட்டா உன்னை மண்டே புழக்க போற. நீ பார்த்த வேலைதான். உட்காரு முதல்ல பேசாம. நீ புதுசா ஒரு கதையை ஓடிக்கிட்டு இருக்க. நான் ஒரு நாடகத்தை நடத்துறேன், நீ ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த பெண்கள் ரவுண்ட் கட்டி உட்காந்துருக்க காரணம் என்ன? காரணம் எல்லாம் இந்த 100 நாளில் போய் ரவுண்ட் கட்டி உட்காந்து வேலை பார்த்து. சரி அதே யாபகம். வேலையில வேலை என்ன வேலை தெரியுமா? சிரமமான வேலை. 100 நாள் வேலை தான். ஆமா 100 நாள் வேலை தான் இருக்கல, ரொம்ப சிரமமான வேலை. அப்பலாம் 100 நாள்ல பார்த்தோம்ங்க. சரி ஒரு தூக்குவாளில சோறு, ஒரு கிழிஞ்சு போன சேலை, ஒரு சாஞ்சேரி 100 நாள் வேலைக்கு போயிடும். ஆமா இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்ப எப்படி? கவர்மெண்ட்டுக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி உண்மையிலே இந்த ஆத்தா கப்பலா 100 நாள் பாக்கலையான்னு. எப்படியா கிளம்பி போறாங்க? அதனால கவர்மெண்ட்ல இருந்து போட்டோ எடுக்க சொல்லிட்டாங்க. என்னன்னு
பெண்கள் எல்லாம் போட்டோ எடுத்து பொண்ணு ஆ, நம்ம ஆளுங்க பெண்களை புள்ள போட்டோ எடுக்கவும் சரி நம்ம ஆத்த மாதிரி எப்படி யோசிக்குது எப்படி நம்மள போட்டோ எடுக்கிறாங்க போட்டோ நம்ம கலர் கம்மியா தெரியக்கூடாதுன்னு வீட்டுல புதுச்சேலை இருக்கா இல்லையா ஆ, புருஷனை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சு புதுசா ஆயிலத புதுசா 2 சேலை தலை நிறைய மல்லிகைப்பூ சரி ஏதோ முதல் ராத்திரிக்கு போற மாதிரி ஆ, இங்க இருந்து 100 நாள் வேலைக்கு போய் சைடுல இருந்து இப்படி ஒரு போஸ் போட்டோ எடுக்கிறாங்களா சேலை அவுத்து கூட வீட்டுக்கு வரும் திரும்பி போறதுக்கு மணி 2000 பேர் வேலை முடிஞ்சு வரும் இந்த ஆத்தாக்க பாக்குற வேலைக்கு உங்களுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் புக்கு ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் புக்கு ஓபன் பண்ணி கொடுத்தா பிரச்சனை இல்ல மச்சான் சரி இருக்கிற கிளைக்கு ஏடிஎம் கார்டு ஒன்று ஓட்டு கையில கொடுத்துருக்காங்க சரி இந்தியாவுல முக்காவாசி கிளைக்கு ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாது ஆமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நத்த ஏடிஎம் இருக்கு பத்தியா ஆமா நத்த ஏடிஎம்ல பணம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அங்கே இருந்து ஒரு கேள்வி வந்துச்சு சரி தம்பி ரொம்ப அவசரமியா இந்த ஏடிஎம்ல பணம் எடுத்துக்கிறான்னு ஏடிஎம் கார்டை கொடுத்துச்சு ஆ, சரி வயசானம்மா கேக்குது நம்மள எடுத்து கொடுக்காம இருக்க கூடாதுன்னு நானு கார்டை வாங்கி ஏடிஎம்ல சொருகி ஆ. தட்டே ஏடிஎம் கார்டு ஓப்பனே ஆகல என்னப்பா சொல்ற அட நானும் உள்ளதாயா சொல்லி தட்டே ஓப்பனே ஆகலையா அப்ப சொருகுனா வருமே உள்ளுக்கு என்ன காரணம் என்ன காரணம் இந்த கிளவிய ஏடிஎம் கார்டு எடுத்தாந்து கொடுக்க சொன்னா ஆ, வீட்டுல அரிசி வாங்க கொடுத்தாங்களே ஸ்மார்ட் கார்டு ஆமா. அத கொண்டு அந்த சொருகி பணம்னா பணம் மஜர்லயா வரும் அட பாவி. இதாவது பரவாயில்ல இந்த கிளவி கேட்டு சொருவனுச்சு சரி இன்னொரு கிழவிக்கு எதுல சொருகுறன்னு தெரியாம ஆ, நைட் டியூட்டி பார்த்துட்டு வாட்ச்மேன் வாயை பொழுதுகிட்டு படுத்திருந்தேன் ஆ, வாயில விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கு காடை இதே ஏடிஎம்னு அவன் வாய் ஏடிஎம் சரி எதுக்கு சொல்ல புரியாத மக்கள் அவளுக்கு அங்க காசை பிடிச்சி கொடுத்துட்டு போனா பிரச்சனை இல்ல ஆமா அந்த உட்காந்துருக்கு ஆயா கட்டால ஏடிஎம் கார்டை போட்டு கொண்டு பணம் எடுக்க முடியுமா எப்படி எடுக்க அது முடியும் பாட்டுக்கு ஒரு ஹோட்டல சொல்லிட்டு காடு உள்ள போய் மாட்டிக்கிறேன் ஆ, நம்ம ஹோட்டல சொல்லிருக்கு அது ஆல்ரெடி பழகி இருக்கு கிளவியை கொள்றதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா அண்ணே உண்மையிலே சொல்றேனே இவ்வளவு கூட்டம் உட்காந்து நாடகம் பாக்குறது பெரிய விஷயம் கிடையாது இந்த உட்காந்து பாக்குறேன் இருக்கேன் சிங்கக்குட்டிய இவங்க உட்காந்து நாடகம் பாக்குறது பெரிய விஷயம் இவங்க எல்லாம் யாரு இவங்க யாரு நினைக்கிறீங்க யாரு? இவங்க எல்லாம் நம்ம கைமுடி நம்பர் கமிட்டி நம்பர் அதுல இந்த ஊதா பணியை போட்டு ஒருத்தர் உட்கார்ந்து யார் தெரியுதா அவன் தான் தம்பி சச்சின் டெண்டுல்கர் பேட்டு இத்த தண்டி இந்த வயசுலயா அவன் பக்கத்துல ஒருத்தர் கருப்பு கலர் பணியை போட்டு உட்கார்ந்து அவன் யார் தெரியுதா யாரு? அவன் தான் தம்பி கங்குலி அப்படியா இந்த நக்குமா வச்சிருந்தால இப்ப நக்குமா யாரு வச்சிருக்கிறது நக்குமாவ நாக்கு இல்லடா நக்குமா மச்சான் இதாவது பரவாயில்ல அவன் பக்கத்துல ஒருத்தர் ரோஸ் கலர் சட்டை போட்டுருக்கு அவன் யார் தெரியுதா அவர் யார் தம்பி? அவன் தான் தம்பி சட்டேஜா வந்தவன அடிச்சா பாரு நாடகம் மணிக்கு பின்னாடி சொன்ன கொட்டாய்க்கு பின்னாடி போய் வாயை பொழந்துக்கிட்டு படுக்காதுன்னு மூத்தன அடிச்சாயா அவன் பக்கத்துல ஒருத்தர் கோடு ஓட சட்டை போட்டுருக்கு அவன் யார் தெரியுதா அவர் யாரு? அவன் தான் தம்பி நோனி தோனி தம்பி தோனி இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா உட்காந்துருப்பாங்க என்னைக்கு பள்ளிக்கூடம் திறக்குதோ இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வரைக்கும் அந்த வழி ஃபுல்லா வரும் 10 மணிக்கு மேல எல்லாம் வேலைக்கு வாட்டுக்குள்ள வேலை போயிருவாங்க உண்மையில சொல்றேன் மச்சான் யார வேணாலும் நம்பலாம் இந்த மாதிரி சின்ன பையன் மட்டும் நம்ப கூடாது ஏன் அப்படி சொல்ற அப்பலாம் நம்மளாம் பள்ளிக்கூடம் போறோம்னு வைங்க சரி அப்பலாம் பள்ளிக்கூடம் போறோம் வாத்தியார் சொல்லுவேன் ஆ, இந்த கையை அப்படி சுத்தி இந்த காதை தொட்டாதே நம்மளெல்லாம் பள்ளிக்கூடத்தை சேர்ப்பாங்க ஆமா இப்ப அப்படிலாம் கிடையாது இப்ப எப்படி அம்மான்னா ஜோலி முடிஞ்சு போச்சு பள்ளிக்கூடத்துல கொண்டு எல்கேஜி புல்கேஜின்னு சேர்த்து விட்டு வந்துடுறது அவ்வளவுதான் காலையில 5 மணிக்கு இந்த புள்ளைய போட்டு எழுப்பி ஆ, 5 மணிக்கு ஒரு குடம் தண்ணிக்குள்ள கொண்டு போட்டு புள்ளைய அமுக்குனாக்குல அமுக்கு எந்திரிக்கிறான்ல சரி ஆடு கொட்டாய் விடுவேன் ஆ. அந்த கேப்ல இட்லி உடைச்சு உள்ள தள்ளி ரைட்டே. 6 மணிக்கெல்லாம் பிச்சை எடுக்க போற மாதிரி பேக்க மாதிரி ரோட்ல கொண்டாந்து பாட்டிடுவாங்க அவ்வளவுதான் 6 மணிக்கு ரோட்டுக்கு வந்துடுறானா ஆ, 6 மணிக்கு அந்த ஊருக்குள்ள ஒரு வண்டி வரும் சரி காலையில என்ன 108 மஞ்சள் கலர்ல ஒரு வண்டி வரும் நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி தான் இருக்கு அதுவும் ஆ. 5 மணிக்கு ஒரு வண்டி வரும் அந்த வண்டியை நம்ம பையில எப்படி பாப்பாங்க எப்படி எம்மா திரும்ப வண்டி ஊருக்குள்ள வந்தா எப்படி வரும் ஆமா அதே மாதிரி தான் அந்த வண்டியை பாப்பாங்க சரி கொள்ளைய வண்டியில ஏத்தி விட்டு உங்க அம்மா கீழே நின்னு சொல்லும் அம்மாக்கு டாட்டா சொல்லு சண்டாளி முண்டை எனக்கு அம்மாவே இல்லம்மா முத வார்த்தை பாருடா ரெண்டாவது அப்பாவுக்கு டாட்டா சொல்லு ஆ. நாசமா பண்ணணும் தூக்கி போட்டு மிதிக்கணும்டா நீதான கொண்டு சேர்த்து விட்டதும்பா சரி இங்க இருந்து அந்த பள்ளிக்கூடத்துல போய் இவன் பேல்றதையும் கழுவி மியூக்கு சிந்துறதையும் கழுவி போறதுக்கு அங்க ஒரு ஆயா ஆயாமா இவனுக்கு பேல்றதை அள்ளி போடுறதுக்கு ஆ, அங்க போய் சேர்த்ததுக்கு பிறகு வாரம் பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்று போடுவாங்க சரி பேரண்ட்ஸ் மீட்டிங் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ் இங்க இருந்து போகணும் ஆமா இங்க இருந்து அங்க போய் பார்த்தா அவன் நம்மளை கூட்டிட்டு கேட்பேன் என்ன உங்க புள்ள படிக்கிறான் ஆ. என்ன உங்க புள்ள எழுதுறான் ஏண்டா அவனை நல்லா படிக்க வைக்கதான் 50,000 ரூபா கட்டி உனக்கிட்ட கொண்டா சேர்த்துருக்கு இவன் நம்மளை கூப்பிட்டு கேட்பேன் என்ன உங்க புள்ள படிக்கிறான் என்ன உங்க புள்ள எழுதுறான்னு ஆ, எதுக்கு இதை சொல்ல வரேன்னா படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும் படிக்கும் அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்லாம் கிடையாது படிக்கிறவள படிச்சு போய்கிட்டே இருக்கும் வேர் டாய் விசிலடி சூத்தோத்தி பொழுந்திரிய முழந்து இருக்கட்டும் மந்தல் வரைய பொறுத்துற பிடிங்க எப்படி ஹலோ 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 ஆனை முகத்தோனே பிள்ளையாரே 5 கரத்தோனே பிள்ளையாரே ஆனை முகத்தோனே பிள்ளையாரே 5 கரத்தோனே பிள்ளையாரே ஆனை முகத்தோனே பிள்ளையாரே 5 கரத்தோனே பிள்ளையாரே
பிள்ளையாரே ஐந்து கரத்தோனே பிள்ளையாரே ஆனை முகத்தோனே பிள்ளையாரே ஐந்து கரத்தோனே பிள்ளையாரே அப்படி கடலையும் வாங்கி வரவா அரிசி கொழுக்கட்டையும் செஞ்சு தரவா போடு மறுபடியும் அவர் பொறி கடலையும் கொண்டு வரவா அரிசி கொழுக்கட்டையும் கொண்டு வரவா அவர் பொறி கடலையும் வாங்கி வரவா அரிசி கொழுக்கட்டையும் செஞ்சு தரவா அரசமரம் போன பிள்ளையாரே அரசமரம் போன பிள்ளையாரே ஆட்சி கொள்ள வேணும் ஐயா பிள்ளையாரே ஆட்சி கொள்ள வேணும் ஐயா பிள்ளையாரே ஆனை 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 முகத்தோடு பிள்ளையாரே அப்படியே ஐந்து கரத்தோனே பிள்ளையாரே அல்பான பச்சரிசி பொங்கலிடவா ஆளாலே அபிஷேகம் செஞ்சு விடவா போல அல்பான பச்சரிசி பொங்கலிடவா ஆளாலே அபிஷேகம் செஞ்சு விடவா வேலனுக்கு மூத்தவனே பிள்ளையாரே வேலனுக்கு மூத்தவனே பிள்ளையாரே வெண்டு வர தந்திரையா பிள்ளையாரே அங்க வெண்டு வர தந்திரையா பிள்ளையாரே ஆனை 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 முகத்தோனே பிள்ளையாரே ஐந்து கரத்தோனே பிள்ளையாரே தங்கப்பழம் சூட வச்சு கும்பிடவாரே புத்தமுது பாட்டு பாடு நம்பிய பாரு தங்கப்பழம் சூட வச்சு கும்பிடவாரே புத்தமுது பாட்டு பாடு நம்பிய பாரு வெள்ளனுக்கு மொத்தவன பிள்ளையாரே வேலனுக்கு மொத்தவனே பிள்ளையாரே வெண்டு வர தந்திடைய பிள்ளையாரே அங்க வெண்டு வர தந்திடைய பிள்ளையாரே ஆனை 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 முகத்தோனே பிள்ளையாரே ஐந்து கரத்தோனே பிள்ளையாரே ஆனை முகத்தோனே பிள்ளையாரே ஐந்து கரத்தோனே பிள்ளையாரே இப்படி இருக்கும் நான் பக்கம் பண்ணா அடியே அப்பா இப்படியே போயிடவா யாருன்னு அங்கயா ரைட்டு ஒண்ணு மச்சானே உண்மையிலே சொல்றேன் இந்த மாதிரி கூட்டம் இந்த மாதிரி திருவிழா பயம் வர ஆரம்பிச்சிச்சு இப்பெல்லாம் ஏன் ஏன் நம்மள மாதிரி நடிகர்களுக்கு இந்த மாதிரி கூட்டம் கூடணும் கோயில்ல திருவிழா நடக்கணும் அப்பதான் மனசு சந்தோஷமா இருக்கும் ஆமா ஆனா எனக்கு இந்த மாதிரி கூட்டம் இந்த மாதிரி திருவிழானாலே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன் என்ன காரணம் என் ஊரு உங்களுக்கு நல்லா தெரியும் அறந்தாங்கி பக்கம் என் ஊரு ஆமா அறந்தாங்கி என்னப்பா என்ன ஊருப்பா அறந்தாங்க பக்கம் என்ன ஊரு அறந்தாங்கி பக்கம் ஆடல எங்க ஆடலையா ஏய். ஏய் கட் பண்ணியாச்சா ஊரு பேர் ஆடலையா அது ஆடிக்கிட்டு தான் கிடக்கு ஆடாதா? அறந்தாங்கி பக்கம் என் ஊரு அறந்தாங்கில ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கு என்ன கோயில் வீரமகாளியம்மன் வீரமகாளியம்மன் அறந்தாங்கில ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கோயில சாமி கும்பிட்டாங்க சரி கோயில போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம்னு நானும் பைக் எடுத்து கோயில சாமி கும்பிடுவோம் சரியான கூட்டம் சரி அந்த ஆந்தா போய் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில வந்துட்டு புடுக்கடி பூஜாரி கிட்ட எப்ப சேர்னு போயிட்டு அடிச்சு முடிச்சு உள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு சரி வெளியில வந்துட்டேனே அங்க ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன வியாபாரம் இந்த கருங்காலி மாலை வியாபாரம் ஆமா நல்ல நல்லதாம்ல கருங்காலி மாலை போட்டோம்னு இங்க கட்டிக்கிட்டு ஏறுமா நாக்கு நல்லா வேலை செய்யுமாம்னே நாக்கு நாக்கு நல்லா ஆனா நல்லா பேசலாமா நல்லா பாடலாமாம்யா ஓ நாக்க வச்சு அதை விட இந்த மாலையை போட்டோம்னா யோகம் கட்டிக்கிட்டு அடிக்குமா ஓஹோ இந்த மாலையை போட்டோம்னா என்னடா இவ்வளவு தைரியமா சொல்றாங்க அண்ணே உண்மையிலே இந்த மாலையை போட்டா யோகா அடிக்குமான்னு கேட்டேன் இந்த மாலையை வாங்கி நீ கழுத்துல போடு தம்பி உனக்கு யோகா அடிக்கும் அப்படின்னா நானும் 5000 ரூபாய் பணத்தை அவன் கையில கொடுத்து சரி அவன் கையாலே கருங்காலி மாலையை போட்டு வச்சோன்னே அவனு போட்டு விட்டேன் ஆ, கருங்காலி மாலையை கழுத்துல போட்டுக்கிட்டு நானும் வீட்டு கிளம்பி வந்துட்டேனே சரி. நாலாவது கிளம்பணும் குளிச்சுட்டு வந்து கண்ணாடியா பாக்குறேன் கழுத்துல கிடந்த மாலையை காணும்டா ஏன் யாரும் திடீர்னு போயிட்டாங்களா ஆனா நல்லாத்தியா போட்டுக்கிட்டு வந்தேன் போட்டுக்கிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து கண்ணாடியா பாக்குறேன் கழுத்துல கிடந்த மாலையா காணும் என்ன ஆச்சரியமா இருக்கு வேற எங்கேயும் போல இவன் கருங்காலி மாலைன்னு சொல்லிவிட்டு ஆட்டாம் புடிக்கிற நூலை கொத்தாந்து தந்திருக்கான்டா இதான் கருங்காலி மாலை நானும் தூக்கி கழுத்துல மாட்டிக்கிட்டு வந்துட்டேன் அது ஊத்தி குளிச்ச தண்ணிக்கு இருக்கிறதுல அங்கிட்டு கரைஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு சரி எதுக்கு இதை சொல்ல வர நம்ம ஆளு சொல்லுவாங்க கருங்காலி மலையை போடு யோகம் கட்டிக்கிட்டு அடிக்கும் கல்லு வச்ச முகத்தை போடு யோகம் கட்டிக்கிட்டு அடிக்கும்னு ஒரு மஜிலும் அடிக்காது என்னைக்கு நம்ம உழைக்கிறோமோ அன்னைக்கு தான் யோகம் கட்டிக்கிட்டு அடிக்கும் அந்த மாலை போட்டு இந்த மாலை சாமி கோயில கட்டினது எதுக்கு மச்சான் சாமி கும்பிடுறது தானே கோயில கட்டினது நம்ம காளியார் கோயில கொல்லங்குடின்னு ஒரு கோயில் கொல்லங்குடியில ஒரு கோயில் இருக்கு காளியாத்தா கோயில் அங்க என்ன மச்சான் ஃபேமஸ்
வெட்டுடைய கலை அந்த எங்க என்ன ஃபேமஸ்? காசு வெட்டி போடுவா, கோழியை வாங்கி வதக்கணும் கொத்துவா வேல்ல, அதான் ஃபேமஸ். அதே மாதிரி சோட்டானிக்கரையில மாசாலியம்மன் கோயில் ஒன்று இருக்கு, அங்க என்ன ஃபேமஸ்? அங்க மிளகா அரைச்சு தலையில அப்புவாங்க, அதுதான் அந்த கோயில ஃபேமஸ். தெரியாம தான் கேட்கிறேன், கோயில கட்டினா சாமி கும்பிடுவா இல்ல செய்வன் வைக்கிறதுக்கா? நம்ம ஆள் ஒருத்தன் 1 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டான்னு வை, நம்ம ஆள் 2 லட்ச ரூபாய்க்கு அவனுக்கு போய் செய்வன் வச்சுக்கிட்டு இருப்பான். எதுக்கு? என்ன காரணம்? அந்த வீடு இடிஞ்சு விழுகணும்னு. அந்த 2 லட்சத்தை வச்சு வீடு கட்ட நினைக்க மாட்டான், அந்த வீடு சேர்ந்து போய் சொல்ல என்ன நினைப்பா இருக்கட்டும். யார் எப்படி நினைச்சா நமக்கு என்ன? எதுக்கு வந்திருக்கோங்கிற விஷயத்தை தெற்கத்திலே சொல்லுவோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தமட்டம் சிறுமடி கிராமம் கொசகுறிச்சி ஊராட்சி கத்தனமடி கிராமத்தில் எழுந்து அல்பத்தோடைய புதூர் 2 ஊர் பொதுமக்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஸ்ரீ வடரன் முத்தாளம்மன் காளியம்மன் கோவில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு பி அழகு சொக்கன் ஏ சின்ன பொண்ணு இவர்கள் குடும்பத்தால் நடத்தப்பட்ட நாடகம் பிரார்த்தனை நாடகமாக ஸ்ரீ வள்ளி திருமதி நாடகம் மிக சீரோடும் சிறப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நடிக்கிற நல்ல உள்ளங்கள் தாங்களை தெரிந்தாலும் தெரியாம இருந்தாலும் தெரியப்படுத்த கடமையை தெரிந்து கொண்டு தென்னகமே வெட்டி முடிச்சு கொண்டு நடிப்பேசி வந்த நடிப்பேசி நாயகன் கடலூரை சேர்ந்து அன்பப்பா எஸ் சீரோடும் சிறப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நடிக்கிற நல்ல உள்ளங்கள் தங்களை தெரிந்தாலும் தெரியாம தெரியப்படுத்த கடமையை தெரிந்து கொண்டு சென்ற விடமெல்லாம் அங்காத வெட்டி முடிச்சு கொண்டு வரும் அன்பப்பா கடலூரை சேர்ந்து எஸ் மாணிக்கராஜ் அவர்கள் மேலே வேலன் வேடன் விருதுகளை காத்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரி இன்னிசை அரசி அமயபுரத்தை சேர்ந்து கே ஏ நந்தினி அவர்கள் மேலே வள்ளி நாயகி காத்து கொண்டிருக்கிறார். திருத்தங்களை விருத்தங்கள் பாடி அர்த்தங்களை பேசக்கூடிய சொற்புல அரசு தேவகான இசை அமதம் அன்பு மாப்பிள்ளை அமேர சமயத்தை சேர்ந்து எம்ஆர் மதிமீதன் அவர்கள் மேலே நார்தாரியை காத்து கொண்டிருக்கிறார். எங்கள் சிறந்த மொழி பக்க மேளமாகவும் பக்க பலமாவுடைய பக்க மேளங்களை மெல்லிசை தென்றல் மெல்லிசை திலகம் ஒரு மாணவரை உருவாக்கிய அன்பனார் எங்கள் இசைக்கலைஞர்கள் அன்பனார் எஸ் சுரேஷ்குமார் அவர்கள் வேலை 6 மணி பின்பாடி செய்து காட்டுவார். காசேதான் கடவுளப்பா, ஆமாப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா. கைதட்டிய 10 பேருக்கு நன்றி என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு கைத்தட்டாமல் படுத்து கொண்டிருக்கும் அத்தனை உள்ளவங்களுக்கு நன்றி. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தொடர்ந்து நாடாமா தொடர்ந்து வளர்ச்சி நாடாம தினைக்கு தட்டி தட்டி அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. அதான் வேற ஒண்ணு மெல்ல மெல்ல தட்ட வச்சு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சிறந்த மொழி மிருதங்க ஜெயதி மிருதங்க மத்துவான் அன்பு மாப்பிள்ளை எங்களை ஆவடைய கூட சேர்ந்து அழகு மன்னன் கே கே முத்துராஜ் அவர்கள் மேலே மிருதங்க தப்பி தபேலா நல்லா சிரிச்சுக்கிட்டே பல்ல கடிக்காம மாமியார நினைச்சுக்கிட்டு பழைய கம்பெனி நினைச்சிட்டு குடுறா.
சொல்லிக்கொண்டு சிறந்தவர்களே பலவாத்தி மன்னன் பலவாத்தி புகழ் அன்பு மைத்திரர் எங்களது மூவிசே மன்னன் அன்பு மைத்திரர் செல்வகுமார் அவர்கள் வேலை ஆல்ரவுண்ட் செய்வார். அஞ்சு பேருக்கு நன்றி. நன்றிகள் வணக்கம். செந்தமல்லி எங்களுக்கு தாயும் தந்தையுமான கூடிய தாளத்தை செய்பவர் அன்பு அப்பா அன்பு மாமா இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் நத்தது கிளம்பி வந்தாரு. என்ன அப்பாங்கறா மாமாங்கறா என்ன முறை இப்பதானே கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால அன்பு மாமா பரமசிவம் தாளம் செய்து காட்டுவார். நன்றி. நன்றிகள் வணக்கம். செந்தமல்லி மன்ன சீலங்கம் ஸ்ரீ நாகம்மாள் சீன்கமணி உரிமை அன்பப்பா ஜோதி என்பதை அன்புடன் சொல்லிக்கொண்டு சிறந்தமல்லி நாங்கள் மெல்ல பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு எல்லாம் தெல்ல தெளிவாக விண் உலகிற ஒளி அதனுடைய ஒளிமிகு சாபனம் ஸ்ரீ பால விநாயகர் ஒளிமிகு சாபனம் ஸ்ரீ பால விநாயகர் சவுண்ட் சர்வீஸ் அன்புள்ளதுக்கு பணிபுரிய அத்துணை அன்பு சார்ந்தவர்களுக்கு நன்றி. நன்றி அண்ணே. ஒரு வாடி சிரிவே சிரிச்ச முதல்ல ஏன் உருனே இருக்கிற ஏதோ பறி கொடுத்தால் மாதிரியே இருக்கிறியா கொஞ்சம் நல்லா சிரிச்ச முதல்ல இருக்கட்டும். சரிப்பா சிறந்த ஆடையா பேர் சொல்ல வேணாமையாப்பா. சிறந்த முறை இப்ப மிருதங்கத்தை தண்ணிகளை ஊற போட போற பாரு. சிறந்த முறை ஒளி அமைதி ஒளிவரை சார்ந்ததுக்கு நன்றி. நன்றிக்கு அந்த வணக்கம். சாப்பாடு அருமையான ஏற்பாடு. அண்ணன் வீட்டில் கூட நல்ல அருமையான சாப்பாடு நல்லா உள்ள ஓட்டி கொண்டு போய் வளர்ச்சி போட்டேன். அண்ணே நல்லா அருமையா சாப்பாடு போட்டேன். நல்லா அருமையா சாப்பாடு உண்மையிலே சொல்றேன். நல்லா சாப்பாடு போட்டேன். உண்மையிலே சொல்றேனே நம்மளுக்கு சாப்பாடு போடுறது ஒண்ணு 10 பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடுறது ஒண்ணு. என்ன நம்மளை கொண்டு அங்கே சேர்க்கிற? உண்மையிலே சொல்றேனே 10 பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடுறது ஒண்ணு 10 நாடகங்கள் சாப்பாடு போடுறது. ஏன் தெரியுமா? பிச்சைக்காரன் என்ன பண்ணுவேன் வீடு வீடா தட்டி ஏந்திரி போய் பிச்சை கேட்பேன். நம்ம என்ன பண்றோம் ஊருக்கு வேணும் எடுத்து வந்து பிச்சை கேட்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அது ஒரு MBBS மாதிரி நம்ம ஒரு MBBS மாதிரி. அண்ணே இந்த மாதிரி சாப்பாடு போட்டோம்னு வச்சுக்கோங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா சாப்பிடலாம். ஒரு வாரம் மதுரையில் நாடகம் சரி மதுரை டவுனுக்குள்ள இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் சாப்பிடா போடல வேற இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவாங்கல்ல ஆமா அது மாதிரி ஹோட்டல் தள்ளி விட்டா சாப்பிடுவாங்கன்னு சரி நானும் போய் சாப்பிட உட்காந்தாச்சு. போனோம்னா 2 தோசை எடுத்துட்டு வானே அப்படின்னு சரி தம்பி ஓ இஷ்டத்துக்குலாம் கொண்டு வர மாட்டான். இந்த மாதிரி ஒரு புத்தகம் நோட்டை கொண்டா கொடுத்தேன். இதுல இருக்கு அதை படிச்சு நீ ஆர்டர் பண்ண அப்படின்னு சரி எடுத்து பார்த்தா எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு. ஐயோ நான் எங்க அதை நீ தான் 2ஆம் கிளாஸ் பாஸ் ஆச்சு. நம்மளுக்கு தமிழே அறகுறை இதுல எங்க தமிழ் இங்கிலீஷ் படிக்கணும்னு எடுத்து பாத்துக்கிட்டே இருந்தேன். என்னப்பா நான் 2வது பாஸ் பண்ணிட்டேன். 2வது பாஸ் சரின்னு வேற வழி இல்ல சரி உட்கார்ந்து பக்கத்து டேபிள்ல ஒருத்தர் பேப்பர் படிச்சிருந்தாரு. பேப்பர் படிச்ச மனுஷன் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி வச்சிருப்பேன் போல. சரி ஜூஸ் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். அவர் ஆர்டர் பண்ணிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துருவானே அப்படின்னு சரி சரி நம்மளால ஜூஸ் எடுக்க போயிட்டாயா போய் 1/2 மணி நேரம் ஆளே காணோம். ஜூஸ் எடுக்க போனவன் சரி என்னோட ஆளை காண போய் தூங்கிட்டானே பசி வந்துருச்சு. முன்னாடி உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு சரி இந்த ஜூஸ் எடுத்து நம்ம குடிச்சிருவோம். அந்த ஜூஸ் வந்து நாங்க தள்ளி வச்சிருந்தோம். அந்த ஜூஸ் எடுத்து நான் குடிச்சல சரி ஒரு வாய் குடிச்சு விட்டு பாக்குறேன் உள்ள கரப்பாம்பூச்சி செத்து கிடக்கு. என்னையா சொல்ற? ஐயோ கொமட்டி மறுபடியும் அதுலயே துப்பி கிளாஸ் அங்க தள்ளி வச்சிட்டேன். சரி தள்ளி வச்ச உடனே அந்த ஆளு பேப்பரை கீழே இறக்குனே நீ குடிச்சியாடா தம்பியா புண்ணியாத அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முதவி ஏற்கனவே அந்த கரப்பாம்பூச்சை குடிச்சுதான் அதுல துப்பி வச்சிருக்கேன். இது தெரியாம அதை தூக்கி நான் திருப்பி குடிச்சு அது மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதனால பார்த்து சாப்பிடுங்க. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் இந்த ஹோட்டல்ல சாப்பிட போற அன்பு உள்ளங்கள் இந்த கம்ப்யூட்டர்லன்னு ஒன்று போடுறா பார்த்தீங்களா ஹோட்டல்ல அந்த கம்ப்யூட்டர்ல எந்த ஹோட்டலையும் போட்டாங்கன்னா யாரும் அந்த கம்ப்யூட்டர்ல சாப்பிடாதீங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா டேய் சூத்தோத்தி போயிடுறா யாரும் போட்டாங்கன்னா சாப்பிடாதீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்ல நம்ம சாப்பிட கேன்சர்னு சொல்லக்கூடிய நோய் சீக்கிரமா நம்மளை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த இலை ஊற அந்த உள்ளீரை உள்ளே இறக்குவான். அதனால கேன்சர் வந்து என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் பொதுமக்கள் வரையும்
வருக வருக என்று உங்களை அன்புடன் அழைப்பது கரதகல்பட்டி கிராமத்தர்கள் மற்றும் கா புதூர் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு ஊர் பொதுமக்கள் மற்றும் நாடக அமைப்பாளர் அன்பனார் கா வள்ளி முருகன் அன்பனவர்களும் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, இந்த வட்டத்தில் உள்ள அனைத்து நாடகங்களையும் சிறந்த நடிகை கொண்டு சிறப்பாக அமைத்த அன்போடு சொல்லிக்கொண்டு நாங்கள் இங்கே நடிக்கக்கூடிய நடிகத்தை சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அண்ணே யூடியூப் சேனல் பேர் என்னண்ணே பிரபாகரன் பாண்டியன் யூடியூப் சேனல். இந்த நாடகத்தை நீங்க நாளைக்கு யூடியூப்ல பார்க்க நினைச்சீங்கன்னா அதில் பார்க்கலாம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு யாருக்கு நன்றி சொல்றோமோ இல்லையோ நம்மளோட உயிரோட கூட்டி வந்தாருல வேலு டிரைவர், அவருக்கு கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். ஏன் காரணம், ஒரு வாரம் மணி நத்த மக்கள் நாடகம் சரி நாடக நடிகர்ல கிளம்பி வந்துகிட்டு இருந்தான். கொட்டாம்பட்டி தாண்டி டிரைவர் வந்தாருல, கொட்டாம்பட்டி டிரைவர் ஒரு பிரேக்கு இருக்கிற முள்ள அடுத்த சிலை மோதிக்கிட்டாங்க. சரி எதுக்குடா பிரேக் பண்ணு கேக்குறேன், அங்க வரேன் வேகத்தடை பண்ணா வேகத்தடையே இல்ல வேற என்ன வேகத்தடை மாதிரியே நிறைய உள்ளே வெள்ளைய பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க ரோட்ல. இந்த மூதி அதை வேகத்தடன்னு அடிச்சு இருக்கிற முள்ள போய் மோதிக்கிட்டான். தம்பி வண்டி வண்டி எடுத்தாச்சு. நத்தத்துக்குள்ள உள்ள வர்ற இடத்துல உண்மையிலே வேகத்தடை இருக்கு. சரி இந்த மூதி பெயிண்ட் தான் அடிச்சு வச்சிருக்காங்க நினைச்சு விட்டு ஏத்தனா மாதிரி வேணும் சட்டார்னு ஆலிவுட் படத்துல போற மாதிரி வேணும் மேல போய் கீழே விழுந்துச்சுல. நம்ம நாரதேசம் போறால புதுக்கோட்டை அஜித் இந்த சீன் இந்த டான்சர் சத்யபிரியா மடியில போய் விழுந்து அக்கா நல்லா இருக்கா அக்கா அந்த புள்ள எங்கடா வாயிச்சு அக்காங்கிற பல்லு பட போட அப்படி விரட்டி விட்டுருச்சு. சரி ஊருக்கு போய் நாடகம் நடத்தி முடிச்சாச்சியா, திரும்பி வந்துகிட்டு இருக்கான். எங்களுக்கு பின்னாடி ஒரு வண்டி வரல, சரி எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி வரல, மறுபடியும் மோட்டார் பிரேக் சட்டார்னு. இப்ப எதுக்கு பிரேக் பண்ணு கேக்குறேன், அண்ணே நீ சொன்னா நம்ப மாட்டேன், அங்க வாரு வேகத்தடை பண்ணா அது வேகத்தடையே இல்ல வேற என்ன அந்த ஊர்ல ஒத்த பனைமரம் இருக்கு ரோட்டு ஓரத்துல. சரி கால நேரம் கிழக்கு வேலைக்கு அது நல்ல விழுந்திருக்கு ரோட்ல. அடிச்சு பிரேக்க சங்கத்துல போய் மேல எப்படி இறங்கணும், எப்படி ஊனமுட்ராஜ் வரைக்கும் ஊசி போட குடி போனா வருவாள்ல அந்த மாதிரி தான் இருக்கட்டும். ஆறு ரசி அபிநய சுந்தரி ஆட்ட தாரகை எங்களுக்கு மதுரையை சேர்ந்து சிவகாமி அவர்கள் டான்ஸ் காமெடி காத்துருக்கார். உண்மையிலே சொல்றேனே, இங்க உட்கார்ந்திருக்க தாத்தா புள்ள என்ன நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க, என்ன நினைக்க தாத்தா புள்ள ஏதோ நல்ல வயசு பிள்ளையா கூட்டி வந்திருக்காங்க, இல்ல கிழட்டு முடி வந்து வந்திருக்காங்க யோசிச்சு உட்கார்ந்திருக்காங்க. எங்களுக்கு அதே சந்தேகம் தான். உண்மையிலே சொல்றேன், புள்ள சூப்பர் புள்ள. என்ன சுண்டுனா வருமா, சுண்டுனா மூத்தன வரும். என்ன கவியா சொல்ற, அவள அருமையான புள்ள. என்னப்பா மசில புடுங்க மாசிக்க புள்ள வயசுக்கு வந்துச்சாவல வரலன்னா என்ன ஒண்ணு பெரிய இல்ல புள்ளைக்கு இப்ப வாசிக்க சொன்னீங்க, எப்படி அந்த வாசிப்பதுலப்பா நல்ல பாட்டு வாசிக்க சொன்னீங்க. உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கா இந்த புள்ளே யாரு, நீயாக இவ மனசு கில்லாதே அடியே இவளே என் வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே. ரெண்டு டோலக்கு தான் வச்சிருக்கான், இன்னொன்னு மணப்பாறை சங்கத்துல ஒரு டோலக்கு போடணுமா, சாமான் கிடைக்கலையா மணப்பாறையிலமா போடுறாப்புல. என்ன சொல்ல போறா இவ, என்ன சொல்ல போறா, என்ன சொல்ல போறா இவ, என்ன சொல்ல போறா, எப்ப சொல்ல போறா இவ, எப்ப சொல்ல போறா, அடியே இவளே என் வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே. பலே சிலரிடம் நல்ல அருமையான பாடு பொம்பளை போட்டு அன்புள்ளதுக்கு நன்றி நன்றி வணக்கம். என்னை படி தெரிந்தாலும் தெரியமாட்டாலும் உங்களோட பிள்ளை சின்ன நடிகன் புதுக்கோட்டை என்ன பேரே சொல்லி முடியும் இருபத்தி நேரம் இருக்கட்டும். என்னை படி தெரிந்தாலும் தெரியமாட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் புதுக்கோட்டையை சேர்ந்து ஜிஎஸ் வீரமணிகன் தான் பப்புன் காமிக்கல ஒட்டு ஆம்பளை கதை சொல்ல இல்லை நான் அடிக்க போற ஆள் மாதிரியா வர குதிரை எல்லாம் வருது வேற சொல்ல வர எனக்கு பகிர்ந்து தூக்கி போட்டுருச்சு. என்னப்பா இருக்கட்டும், வந்தமா போனமா இருக்க கூடாது, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த ஊரை சொல்லிட்டு போனோம். இந்த பைக்ல போற அன்பு உள்ளங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க, பார்த்து வாங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் எல்லாம் ரொம்ப நிறைய நடந்துகிட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட். ஏன்னா வண்டி எல்லாம் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. எரும மாட்டை கவுத்து போட்டா ஒரு வண்டி இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு வண்டி எரும மாட்டை கவுத்து போட்ட மாதிரி அந்த வண்டிக்கு பேர் ஏதாவது டுயிக்கா புயிக்கா. இப்படி நம்ம பயில இப்ப நடக்குது, நம்ம வயசு பயில நடக்குது குண்டி மூலம் தள்ளி போன மாதிரி தான் இருக்கு நடக்குது. இந்த வண்டியில வேறி உட்காந்தானு வச்சுக்க, இப்படிதான் உட்காந்துருக்கேன். வண்டியா பாக்குறதா மொரட்டு குண்டியா பாக்குறதா தெரியல. அன்னைக்கெல்லாம் மச்சா ஒருத்த வண்டி வாங்கிட்டு என்னப்பா தெரியும் எனக்கு, அந்த வண்டி நம்ம மச்சா ஒருத்த புதுசா வாங்கிட்டு வந்தேன். சரி இந்த டூக்கு பைக்க மச்சா புது வண்டி மச்சான் பண்ண கக்கத்துல கட்டி வந்த மாதிரி தான் வண்டியில உட்காந்துருந்தேன். சரி புது வண்டி மச்சான் பண்ணு நல்லா இருக்குடா பண்ணு, முதல்ல முன்வீல தூக்குனா நல்லா இருக்குடா பண்ணு, அப்புறம் பின்வீல தூக்குனா நல்லா இருக்குடா, அப்படியே தூக்கிக்கிட்டே போடா பண்ணு. ரோட்ல ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். சரி ரோட்டு ஒருத்தர் வெளியே போய்கிட்டு இருக்காயா, அவன்கிட்ட போய் முன்வீல தூக்கி முன்வீல தூக்கி என்னாச்சு வண்டி ஸ்லிப் ஆகி போய் வெளியே இருந்த விட்டு அடிச்சு அதை பியோட நசுங்கி நச்சு தூக்கி போட்டு வந்துட்டான். இதாவது பரவாயில்ல. சரி புருஷன் முன்னாடி பைக்ல போகும்போது பாத்தீங்களா, புருஷன் பைக் ஓட்டிட்டு போவாரு,
பொண்டாடி கையில தூக்கி ஹெல்மெட் கொடுத்தாலும் நம்ம பிச்சை எடுக்க போற மாதிரி பின்னாடியா புடிச்சிட்டு வரோம். அங்க போலீஸ் நிப்பாங்க. இந்த ரெடி போலீஸ் நிக்கிறா ஹெல்மெட் தூக்கி மாட்டாங்களா அந்த அம்மா ஆர்வத்துல இப்படி மாட்டி ஹெல்மெட் திருப்பி இப்படி மாட்டி விட்டு மண்டையில திருப்பி நேரா விட்டு அங்கேயே விட்டுருவேன். உண்மையிலே இன்னைக்கு நடந்த சம்பவம்னே புதுக்கோட்டையில ஒரு ஆக்சிடென்ட் ரோட் ஓரத்துல சரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடந்துச்சு. நான் நாடகத்துல கிளம்பி ரோட் ஓரத்துல அடிபட்டு கிடந்தேன். நான் வர்றதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல கிடக்குறேன். ஒரு ஆளை அவனை தூக்கல பார்க்கல எனக்கு மனசு கேட்கல. சரி ஒருத்தர் ரோட்ல எடுக்கிறேன் யாரும் தூக்காம இருக்காளுன்னு உடனே அந்த பையனை தூக்கி என் பைக்ல ஏத்தி புதுக்கோட்டை பெரியாஸ்பத்திரிக்கு பதிலா ஆமா அதில் கொண்டா சேர்த்துட்டு நான் கிளம்பிட்டு நாடகத்துக்கு கிளம்பணும்னு கீழே இறங்கி வந்தல நரசமாயன் பின்னாடி அப்படியே வந்துச்சு. அண்ணன் நீங்க கொண்டா சேர்த்த பையன் கண்ணை முடிச்சுட்டாப்புல அவரை ஓடி பாத்துட்டு போங்க அப்படின்னு. சரி இவ்வளவு நான் பிள்ளைய சேர்த்தான் நம்ம பார்க்காம இருக்க உடனே மறுபடியும் மாடிப்படி ஏறி போய் அந்த பையனை கேட்டு என்னடா தம்பி ரொம்ப அடிபட்டு இருக்கா அப்படின்னு. ரொம்ப அடி இல்லனே நீ வரக்கு முன்னாடி ரோட்ல அடிபட்டு கிடந்தேன். சரி என்னால முடியல நீ ரோட்ல அடிபட்டு எந்திரிக்க முடியல. நீ ஒரு ஆள் தான் நீ வந்து தூக்கி காப்பாத்துன. நீ நல்லா இருக்கணும்னே பப்புனு வேஷம் போற வீரமணிகண்டன் தானே நீ. நான் உன்னை மறக்க மாட்டேனே நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் ரோட்ல அடிபட்டு கிடக்கும் போது எப்படி என்னை நீ காப்பாத்துனியோ நாளைக்கு நீ ரோட்ல அடிபட்டு கிடக்கும் போது ஒன்னு இதே மாதிரியா கொண்டு காப்பாத்துறியா அப்படின்னா ஏன்டா மூதேவி உன்னைய கொண்டாந்து ஆஸ்பத்திரியில சேர்த்ததுக்கு இவன் நாளைக்கு என்ன ரோட்ல அடிபட்டு கிடக்க ஆஸ்பத்திரி கொண்டு சேர்க்கிறது அந்த புண்ணியம் இந்த மாதிரி மூதைகளும் உதவி செய்யலாமா இருக்கட்டும் போயிட்டு பொம்பளை பிள்ளை விடுற புடிங்க. ஹலோ 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 தமிழ் மொழி காத்து தலைவனையா யான படம் கேட்டு குழந்தையா அப்பனுக்கு பாடம் சொல்லி அறுவடை ஆட்சி செய்யும் என் சாமி முருகனையா வெற்றிவேல் முருகனுக்கு சின்ன சின்ன முருகையா சிங்காரே முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் எங்க குல தெய்வமையா சின்ன சின்ன முருகையா சிங்காரே முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் எங்கள் வடிவேலனையா சுப்பிரமணியன் என்பார் ஆமா ஆமா பழனிமலை முருகன் என்பார் ஆமா ஆமா குன்றகுடி ஆண்டவன் என்பார் ஆமா ஆமா சூரனை வென்றவனாம் ரெண்டு ஒண்டாட்டி கட்டினவனாம் ஆபத்தில் வருவானாம் பக்தர் குறை எல்லாம் தீர்ப்பானாம். அப்படிப்பட்ட முருகன் இந்த நாடகத்துக்கு எப்ப வருகிறது என்று கேட்டால் சின்ன சின்ன முருகையா சிங்காரே முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவே சின்ன சின்ன. நிறைய பெண்கள் நாடகம் பக்கம் வந்திருக்கீங்க. காதல போட்டுக்க தோடு காலில் போட்டுக்க கொலுசு எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க. காலில் செருப்பும் போட்டுருப்பாங்க அதை நீங்களே வச்சுக்கோங்க. இந்த கூட்டத்தில் நல்ல ஒரு புலவை சில பேர் இருக்கலாம். மஞ்சள் கலர் சட்டை போட்டு கருப்பு கலர் பேண்ட் போட்டு ஆர்டர் கூட வாசிக்கலாம். மஞ்சள் கலர் உன்னை அப்படி சொல்லுவேனே கரூர் சங்கத்திலே 1ஆம் நம்பர் நல்ல மனுஷனா நீதான் மச்சா அப்படி சின்ன சின்ன